புலியந்தர் எனக்கு என்னென்னா இந்த தொடர்ந்து இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் என்று ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் வைத்திலிங்கம் பேசுகையில் வந்து சிறிது பாஜக எதிர்ப்பு குரலை அவர் எடுத்ததாகவும் அதில் அவர் ஓபிஎஸ் அதை சம்மதிக்கவில்லை, பாஜக எதிர்ப்பு அறிவிப்பையோ அல்லது அதிலிருந்து விமர்சித்தோ பேசாமல் தொடர்ந்து பாஜகவோடு இணைந்து பயணிப்பதிலேயே ஓபிஎஸ் ஆர்வமாக இருந்ததால் இவர் வைத்திலிங்கம் விலக வேண்டிய ஒரு காரணம் ஏற்பட்டு விட்டதோ என்று தோன்றுகிறது. அந்த 2022 அதிமுக பொதுக்குழுவில் பாட்டில்கள் வீசப்படும் போது அவர் அது கோபாவேசத்தோடு மைக்கில் முழங்கிவிட்டு ஓபிஎஸோடு வெளிவந்த காட்சி, அதற்கு பிறகு இப்போது கடைசியாக நடைபெற்ற அந்த ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று புதிதாக உதயமாகும் என்று அவர் அறிவித்ததும், அதற்கு பின்னர் ஓபிஎஸ் எடுத்த பேட்டியில் நாங்கள் புதுக்கட்சி தொடங்க போவதே இல்லை என்று ஓபிஎஸ் அறிவித்ததும், இந்த ஒரு 2 முரண்கள் தான் அவர் வேறு வழியின்றி திமுகவிற்கு போனதற்கு காரணமாக இருக்குமோ என்று பொது வெளியில் பார்க்கப்படுகிறது. நீங்க இந்த உள்வட்டத்தில் நெருங்கி பழகியவர்கள், அவர்களோட பல பிரச்சனைகள் தொடர்பாக விவாதித்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். பாஜகவோடு போவதில் வைத்திலிங்கம் விருப்பம் இல்லாமல் இருந்தாரா சார்? சுத்தமான பொய், வடிகட்டின பொய். ஒவ்வொரு முறையும் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் என்னதான் இந்த பிஜேபி கிட்ட வச்சிருக்கீங்க, அது என்னதானே உனக்கு செய்து புரிய மாட்டேங்குது எனக்கு, தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது சரி நாங்கள் எல்லோரும் அண்ணன் பன்ருட்டியார் தலைமை ஏற்றுக்கொண்டு தலைமையோடு ஒத்து போய் அவர் சொல்லுகின்ற ஆலோசனை வழங்கிய போதும் சரி பிஜேபியோடு தான் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை விடாமல் பிடித்து ஓபிஎஸ் அதே கைத்துல அந்த லைன்லயே வச்சு பார்த்தவர், அழகு பார்த்தவர் வைத்தியலிங்கம் தான். அவருக்கு ஒரு சிஷியன் இந்த மனோஜ் பாண்டியன். இந்த 2 பேரும் இந்த அவுட் ஆஃப் ஒரு 8 பேத்துல 10 பேத்துல இந்த 2 பேரும் தான் பிஜேபி கிட்ட தான் இருக்கணும், பிஜேபி விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போராடியதும், பிஜேபியிலிருந்து ஓபிஎஸ் வரவிடாமல் காத்து நின்றதும் முக்கியமான பாங்கு இந்த வைத்தியலிங்கம் தான். நீ வேணா அவர் கேளு, இந்த புகழேந்தி சொல்றாரு ஐயா உண்மையா. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தான் இருவருமே இப்ப குரு சிஷியன் 2 பேருமே இப்ப டிஎம்கே போய் சேர்ந்தாங்க. நாங்க போட்டுவாங்க அது இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு போய் சொல்றேன். பிஜேபியினுடைய பக்க ஆதரவாளர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரியும். அங்க இருந்து அத்தனை பேத்துக்குமே எங்களுக்கு தெரியும். பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தான்னு சொல்லுவீங்களா? சொல்லி 100% அத மாற்று கருத்தே கிடையாது. பிஜேபியினுடைய சப்போர்ட்டர், பிஜேபியினுடைய ஆதரவாளர், பிஜேபி விட்டு வெளியே வரக்கூடாது என்று ஓபிஎஸ்க்கு அறிவுரை சொன்னவர் அத்தனையும் வைத்திலிங்கம். இதன் வெளிப்பாடு ஒரு நாள் பன்ருட்டி ராமேஸ்வரன் அண்ணார் அவர்கள் அந்த வயதுல கோவம் வந்து அவர் ஒரு மாதிரி திட்டார். என்ன நினைச்சிட்டு வைத்திலிங்கம், எங்க பிரதம மந்திரி கூட்டு பக்கத்துல போய் எடப்பாடி பழனிசாமி உட்காந்தாச்சு, ஓபிஎஸ் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏர்போர்ட்ல கூட பார்க்க விட மாட்டேன்றாங்க, அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னா, இல்ல நான் ஒரு 2 மாசம் நம்ம பொறுமையா இருப்போம், நம்ம பிஜேபியோட நம்ம அப்படின்னா செய்தாகணும் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிவிட்டேன். பன்ருட்டியார் வந்து நான் கோவப்பட்டதே இல்லை, ரொம்ப கோபமா பேசிட்டேன், இது சரியா தெரியல நீங்க பண்றதுன்னு சொல்லி. நான் நினைவு கூறுகிறேன், அன்றைய தினம் மாலை அவர் தாயார் இறந்து விட்டார். அன்னைக்கு ஓபிஎஸ்னுடைய தாயார் இறந்தாரு, மத்தியானம் நடந்த கதை. ஆகவே கண் கலங்குறாரு. என்னன்னு கேட்டா சீரியஸ் ஊருக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டான். அன்றைய தினம் பிரஸ் மீட் பண்ண சொல்லி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல சொன்னார் பன்ருட்டியார். புகழேந்தி இருக்கார், கீழே கூட்டு போய் சொல்லுங்க. அன்று பிடிவாதமாக அந்த பிரஸ் மீட் பண்ண விடாம பண்ணது வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். மனசாட்சி இருந்தால் உண்மையை பேசினால் இதை உண்மையை சொல்லிட்டோம். அறிவாலய திருப்பி நின்றுட்டு அதை சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தாலும் உண்மையை பேசணும் தான் நடக்குது. மீதி நான் எல்லாருமே எகேன்ஸ்ட் ஓப்பனா சொல்றேன். நான் இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், கேசிகி பிரபாகரன், அத்தனை பேரும் எதிர்ப்பு. எவ்வளவு பேர் இருந்தோமோ அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சோம். இதுல பிஜேபியினுடைய சப்போர்ட்டரா இருந்தது நீங்க கேட்ட கேள்வி பதில்